நாட்டின் பணக்கார நகரங்களில் ஒன்றான மும்பை மாநகராட்சிக்கு ஜனவரி 15ஆம் தேதி தேர்தல் அறிவிக்கப்பட்டுள்ளது. மும்பையை கைப்பற்ற மகாராஷ்டிரா மாநில கட்சிகளும் பாஜகவும் தீவிரமாக களமிறங்கி உள்ளன. இதுகுறித்த செய்தியை போக்கஸ் பகுதியில் தற்போது பார்க்கலாம். மகாராஷ்டிராவில் உள்ளாட்சி இடஒதுக்கீடு தொடர்பான வழக்கு காரணமாக கடந்த 3 ஆண்டுகளாக ஒத்திவைக்கப்பட்டிருந்த தேர்தல் நீதிமன்ற உத்தரவை தொடர்ந்து நடத்தப்பட்டு வருகிறது. முதல் கட்டமாக கடந்த 2ஆம் தேதி மாநிலம் முழுவதும் உள்ள நகராட்சிகளுக்கு தேர்தல் நடத்தப்பட்டது. அதில் பதிவான வாக்குகள் வரும் 21ஆம் தேதி எண்ணப்பட உள்ளன. இதைத் தொடர்ந்து மும்பை உட்பட 29 மாநகராட்சிகளுக்கும் 336 பஞ்சாயத்துகளுக்கும் 32 மாவட்ட கவுன்சில்களுக்கும் ஜனவரி 15ஆம் தேதி தேர்தல் நடைபெற உள்ளது. வேட்புமனு தாக்கல் டிசம்பர் 23 அன்று தொடங்கி 30ஆம் தேதி முடிவடைகிறது. முடிவுகள் ஜனவரி 16ஆம் தேதி அறிவிக்கப்படும். நாட்டின் நிதி மற்றும் வணிக தலைநகரமான மும்பை இந்தியாவின் மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் சுமார் 6.16 விழுக்காடு பங்களிக்கிறது. ரிசர்வ் வங்கி, தேசிய பங்குச்சந்தை, பாலிவுட் போன்றவற்றை தன்னகத்தே கொண்ட மும்பை மாநகராட்சியை பிடிக்க பாஜகவும் உத்தவ் தாக்கரே அணியும் தீவிரமாக செயல்படுகின்றன. தற்போது ஏக்நாத் ஷிண்டே, அஜித் பவார் அணிகளுடன் பாஜக கூட்டணி அமைத்துள்ளது. மறுபுறம் உத்தவ் தாக்கரே தனது சித்தப்பா மகன் ராஜ் தாக்கரேவுடன் கூட்டணி அமைத்து 20 ஆண்டுகளுக்கு பிறகு மீண்டும் போட்டியிடுகிறார். எனினும் காங்கிரஸ் தனித்து போட்டியிடப் போவதாக தெரிகிறது. மும்பை மாநகராட்சியில் கடந்த 2017ஆம் ஆண்டு தேர்தலில் பாஜக மற்றும் சிவசேனா தனித்தனியாக போட்டியிட்டன. அந்த தேர்தலில் மொத்தமுள்ள 227 வார்டுகளில் சிவசேனா 84 இடங்களையும் பாஜக 82 இடங்களையும் வென்றன. எந்த கட்சிக்கும் பெரும்பான்மை கிடைக்காத நிலையில் சிவசேனாவுக்கு பாஜக வெளியிலிருந்து ஆதரவு அளித்து மும்பையை ஆள அனுமதித்தது. கேரள தலைநகர் திருவனந்தபுரத்தை பாஜக கைப்பற்றிய நிலையில் 227 வார்டுகளை கொண்ட பணக்கார மும்பை மாநகராட்சியை இந்த முறை யார் கைப்பற்றுவார் என்பது மாநிலத்தை தாண்டியும் கவனிக்கப்படும் விஷயமாக உள்ளது.